வணக்கம் வணக்கம் பேரண்ட்ஸ். சூட்டு வச்சேன்னு சூட்டு வச்சேன்னு என்ன சூடாக. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாப்பா டாண்ட கோடு டீ காஃபி சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி சரியான மழை. சென்னை வேளச்சேரியில் பிச்சு உதறிச்சு மழை, சரியான மழை. இந்த மாதிரி 1 hour மழை பெஞ்சா கொஞ்சம் பூமி கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், நல்லா இருக்கும் கிளைமேட் கூட. ஏசி இல்லாமல் தூங்கலாம் அந்த அளவுக்கு. தூரிட்டு விட்டுச்சு அப்படியே ஹீட்டை கலக்கி விட்டோம். சூரிய இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. நீங்களே பேசிங்க, நான் பேச மாட்டேன். நீங்கள் எப்படி சொல்லிக்கோ, நல்லா ஆயிடுச்சா நல்லா இல்லைன்னு உடம்பு. வணக்கம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தப்பு வார்த்தா ஹலோ செவனங்க அன்னக்கம் அப்பா அம்மா நாளைக்கு நிக்க நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு தொண்டை மாறிச்சு போயிட்டீங்களா? நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு நிக்கி காப்பி என்ன இட்லி என்ன தோசை என் பார்த்தா மீ யாரே என் பார்த்தா சொல்ல புரியுதா? சொல்றேன். என் பார்த்தா புரியுதா? என்னோட சொல்லு. என் பார்த்தா இன்னும் ஒரே ஒரு தரம் கரெக்டாக சொல்லு. என் பார்த்தா படம் என் பார்த்தா யார் மாதிரி பேசுறது தெரியுதுங்களா? எம்ஆர் ராதாவான். யாரு? என்னடா எப்போ பொருளோடக்கு இப்போ கல்ல கொடுத்துருக்கு என்னடா எம்ஆர் ராதா கூட தெரியுது பாருங்க. மாமா அம்மா அப்பா நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மா நாளைக்கு இன்னைக்கு காப்பி இன்னைக்கு நாய்க்கு இட்டு தோசை அப்பளம் பாவாடை பாயசம் லட்டு முள்ளங்கி அவாக்காய் கொத்தமல்லி சிகப்பு காய் தக்காளி பூ. சிகப்பு காய்னா என்னது? நேட்டு கே ரட் சொல்லு. கேரட் வள்ளப்பள்ளம் சூரியக்கு நாளைக்கு காலையில் ஷேவ் பண்ணிடுறேன். நிறைய பேர் ஷேவ் பண்ண சொல்றாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியும். ஷேவ் பண்ண மாப்பிள்ள மாதிரி ஆயிடும் தெரியுமா உங்களுக்கு? இல்ல அப்பா பா இச்சிக்கபா பா இச்சிக்கமா சாந்தி சொன்னுங்க சொன்னுங்க வாங்க முருகா முருகா கண்ணது உன்னை தந்தியே கடமை தந்த தெய்வமே என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். गाड़ी सुकन बनी யானையிடம் அன்பு வைத்தான், காக்கையிடம் அறிவு வைத்தான், மான்களுக்கும் மானம் வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான், அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா, 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டார், கைகளிலே போட்டு விட்டார். இந்த பாட்டு பாடினா சூரிய ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை பாட்டு பிடிக்கிற பாட்டு பாட்டேன். சூரிய பிடிச்ச பாட்டு ஒண்ணு. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராஜா.
ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. இது உண்மைங்க. ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9லே ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. அதே மாதிரி எங்க அம்மா அப்பா ஒரே ஒரு ஊர்ல ஒரே ராஜா. அம்மா அப்பா 8 பசங்க. பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார், தன் பிள்ளைக்கு மேல் கண்களை போல் பார்த்து வளர்த்தார். உண்மை அன்பு பாசம் என்ற 3ம் கொடுத்தார். தன் உள்ளத்திலே கோயில் கட்டி பார்த்து மகிழ்ந்தார், பார்த்து மகிழ்ந்தார். இது பாட்டு. சொந்தமின்றி வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வருவதெல்லாம் பாரமும் இல்லை. சொந்தமின்றி வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வருவதெல்லாம் பாரமும் இல்லை. நன்றியுள்ள பிள்ளை எல்லாம் செல்வம் தானடா, நன்றியுள்ள மிருகம் எல்லாம் தெய்வம் தானடா. அந்த நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. அதாவது ஒரு புக்கில் படிச்சேங்க, ஒரு அம்மா 8 பசங்களை பார்த்துப்பாங்க, தனக்கு பிறந்து 8 பசங்களை பார்த்துப்பாங்க. அந்த 8 பேருமே சேர்ந்து ஒரு அம்மாவை பார்த்துக்க முடியாது. அனாதை ஆசிரமம் முதியோர்கள்லாம் என்ன விட்டுறாங்க. இது உண்மையா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. நீங்க முதியோரத்தில் போய் பாருங்களேன், போய் சும்மா ஒரு இந்த எதனா ஒரு உங்க வீட்டில் ஒரு பர்த்டே கிருத்தடே இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் போய் நீங்க பார்த்துருவாங்க. ஒரு இட்லியோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வாங்க அங்கே பர்மிஷனோட. உங்களுக்கு தெரியும் அப்போ எத்தனை பேரை பிள்ளைங்க வந்து விட்டு போயிருக்காங்கன்ட்டு. இன்னைக்கு அநாத ஆசிரமம் முதியோர் இல்லத்துல அம்மா அப்பா விட்டு போற பிள்ளைகளுக்கெல்லாம் நாளைக்கு இதே கதி தான். அவங்க பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாவை எடுத்துன்னு போயிட்டு முதியோர் கர்மா ரிட்டர்ன். இதுதான் நான் போனேங்க முதியோர் இல்லத்துக்கெல்லாம், வாழ்க்கையை வெறுத்துட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கா இல்லையா தெரியல, நான் இருந்தா போடுறேன். அப்படியே அனாதானதியா பார்த்துட்டு இருக்காங்க, பாவமா இருக்கு. எப்படிதான் மனசு வந்து அது மாதிரி விட்டு வராங்கன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துங்க, அவ்வளோதான். நீங்க பார்த்துக்கனா உங்க பசங்க உங்களை பார்த்துப்பாங்க. உண்மையா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோ எங்க அம்மா பெத்து போட்டு போயிட்டாங்க, யாரும் வந்து சீண்டாங்க. இது பத்தி பசங்க கண்ணை தண்ணி தான் வரும். பாய் பாய் பாய். சொந்தமின்றி வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வருவதெல்லாம் பாரமும் இல்லை. சரி, அமெரிக்கால சீனி சூரி மச்சா எப்படி இருக்குன்னு கேட்டாரு. சீனி மச்சா சொல்லு. சென்னை மச்சா எப்படி இருக்கீங்க? நல்ல மச்சா. நல்லா இருக்கு மச்சா. சரி, ரினோஸ் ரினோஸ் ஆக்சுவலி என்ன மச்சா? ரினோஸ் ரெனோ ரெனோ ஐ சாப்பிட்டீங்களா? ஓகே. நிறைய வீடியோஸ் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு, குட்டி குட்டி வீடியோஸ். ஏதோ உரம் ஏதோ வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டா பாருங்க எப்படி இருக்கு, அந்த இடம்லாம் எப்படி இருக்கு, கடைங்க எப்படி இருக்கு, அந்த இடங்க எப்படி இருக்கு. என்ன வந்து நம்மளால சில பேர் நம்ம என்ன மற்றவங்க என்னால் வந்து அமெரிக்காலாம் போக முடியாது. அங்கே நான் சொன்னேன் சார் வீடியோ இருந்தால் போட்டு அனுப்புங்க சார், நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்க்கணும், நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரும் பார்க்கணும்னு சொல்லிக்கிறேன். இந்த முடிஞ்சோன்னா பாருங்க, இந்த சூரிய முன்னேறி சொன்னப்போ அந்த வீடியோ ஜாயின் பண்ணுற பாருங்க. தேங்க்யூ. பாய் போடும் பாய் போட்ட பெருமை. நான் ஷோ பண்ணிடுறேன். ஓம் சக்தி ஐவரா சக்தி, ஓம் சக்தி அதிபரா சக்தி, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, ஓ நம சிவாய. மோட்டார் பிடிச்சி ஆஃப் பண்ணிட்டு வா. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்த இறைவா, வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கு கேட்கவில்லையா? குட் நைட். நாளை
கப் பொத்தி பொத்தி வேண்டாம், தொண்டை வலிக்கும்னா. குட் நைட். இந்த வீடியோக்கு அடுத்து நம்ம சீனி பிரதர், சீனி மச்சான் அமெரிக்காவில் இருக்கார் இல்லையா, உன் மச்சான், அவர் வந்து சூர்யா மச்சான் தான் கூடுவாராம். அவர் என்னுடைய மிக பெரிய ஃபேன். அவர் வந்து வீடியோலாம் அமைச்சிருக்காரு அமெரிக்காவில் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறது. அது உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன். இந்த வீடியோ அடுத்து வரும். பாய். அதே லோஸ் கடைக்கு நீங்கள் வந்திருக்கேன். மல்ச் வாங்கணும். இன்றைக்கி வந்து கார்டன் சென்டர் வழியாக உள்ளே போகிறேன். மல்ச் உங்களுக்கு காமிக்கிறாங்க போயிட்டு. அது என்னதுன்னு. ஓகே. இதுதான் வாங்க வந்திருக்கேன் பாருங்க. ஸ்காட்ஸ் பெஸ்ட் மல்ச் கலர் கார்டு. நான் வீட்டில் இதை எப்படி போடுவேன்னு போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். இது ஒரு 4 மூட்டை எடுக்கணும். இதை லோட் பண்ண போகிறேன். இந்த ஒரு கார்டன் சென்டர் பில்லிங் இங்கே தான் நடக்கும். ஹலோ. இந்த மாதிரி ஒரு மூட்டை வாங்கணும். சின்ன கார்ட்டை போடுறோம். இது போகிறோம். அவ்வளோதான். லைன் 4 எடுத்து லோட் பண்ணியாச்சு. வேறு எதுவும் வாங்கிறதுக்கு இல்லை. கடையில் சுற்றி இருந்தால் ஏதாவது வாங்கணுன்னே தோணும். அதனால் இந்த மாதிரி கடைக்கு வந்தாலே டேஞ்சர். ஏதாவது நல்லதாக வச்சுருப்போம், நம்ம மட்டும் எடுத்துருவோம். நல்லா கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி பருப்பொடி சாப்பிட்டுருக்கேன். 11 ஆயிடுச்சு. 11:30. உங்களுக்கு இப்போ 9 PM இருக்கும்னு நினைக்கிறேன். 9 AM இருக்கும் இல்லையா? 9 o'clock. ரொம்ப லேட் இன்றைக்கி சாப்பிட்டது. ஏன்னா இப்போ மீட்டிங்கில் இருந்தேன் நான். இன்றைக்கி ரொம்ப பெரிய டே இன்றைக்கி எனக்கு ஒர்க் வைஸு. நடுவில் இதுக்கு வேறு போயிட்டு வந்தேன்ல, லோஸ் இந்த இது கடைக்கு. அதனால் ஏகப்பட்ட வேலை. ஸோ பருப்பொடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இது வந்து பருப்பில் எப்படியோ பண்ணுவாங்க என் ஒய்ஃபு, எப்படின்னு தெரில. ஏதோ ஒன்று பருப்பொடி. இதுக்கு வந்து இது வாங்கியிருக்கோம். காரா பூந்தி வாங்கியிருக்கோம். அதை தொட்டுன்னு அப்படியே சாப்பிட்டு. கொஞ்சம் ஊறுகாவும் இங்கே இருக்குது. இதில் ஊறுகாய் இருக்குது, மாங்காய் ஊறுகாய். அதை வச்சுட்டு இன்றைக்கி ஓட்டுற வேண்டியதான் நைட்டு.